அன்பிற்கு இலக்கணமாக விளங்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. 1/9/2024 இந்த செப்டம்பர் மாதம் ரிஷபராசிக்கு பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கத்தோட நாம் இந்த பதிவில் பார்த்துடலாம். நண்பர்களே, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. ரிஷபராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் கிரக அமைப்புகள் பார்த்தாக்கா, 1ஆம் தேதி குரு பகவான் ராசியில் இருப்பார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்று இருப்பார். 4வது பாகவமான சுகஸ்தானத்தில் புதனும் சூரியனும் இருப்பார்கள். சூரியன் ஆட்சி பெற்று இருப்பார். 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இணைந்திருப்பார்கள். அதே மாதிரி 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருப்பார். 11ஆம் இடம் ராகு பகவான் இருப்பார். இது செப்டம்பர் மாதத்தில் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரியன் பெயர்ச்சியாகி கன்னி ராசியில் இருப்பார். 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதனும் பெயர்ச்சியாகி கன்னி ராசிக்கு வருவார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பெயர்ச்சியாகி தன்னுடைய சொந்த ராசியான துலாம் ராசியில் ஆட்சி பெற்று வலிமையாக இருப்பார். புதன் கன்னி ராசியில் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வலிமை பெற்று பலமுடன் இருப்பார். இது இந்த செப்டம்பர் மாதத்திற்கான ரிஷபராசிக்கான கிரக அமைப்புகள். இந்த அமைப்புகள் இருக்கின்ற பொழுது ரிஷபராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் ரிஷபராசிக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. அதாவது காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசி என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ராசியினுடைய அதிபதி சுக்கிரன். அதாவது மேஷம் தலை என்றால் ரிஷபம் முகம். இந்த முகத்தில்தான் பேசக்கூடிய வாக்குஸ்தானத்தை சொல்லக்கூடிய வாயும் இருக்கின்றது. ஆக இந்த ரிஷபராசி குறிக்கின்ற உடல் பாகம் அப்படிங்கிறது முகம் மற்றும் வாய். எப்போதுமே இந்த ரிஷபராசிக்காரர்கள் அழகான முகத்துடனும் இனிமையாக பேசக்கூடிய தன்மையும் இவர்களிடத்தில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. எப்பவுமே இனிமையாக, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு துன்பம் இருந்தாலும் சரி, எவ்வளவு மனவேதனை இருந்தாலும் சரி, வெளியில பார்த்தீங்கன்னா இந்த முகம் சிரிச்சுக்கிட்டே லட்சணம் அழகாகவே இருக்கும். உதடுகள் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். உள்ளம் மட்டும் அழுவும். இது ரிஷப ராசிக்கே எழுதப்பட்ட விதி. இது ரிஷபராசிக்கே எழுதப்பட்ட விதி. எவ்வளவு துன்பங்களையும் தாங்கிக் கொண்டே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளேயே தாங்கிக்கிறோம். அவ்வளவு சீக்கிரம் வெளியே போட்டு உடைக்காது. ஆனால் அவ்வளவு துன்பத்தையும் தாங்கிக்கிட்டு வெளியில் அந்த முகம் அழகாக பிரைட்டாக ஒளிமயமாக இருக்கும். பேச்சில் எப்போ பார்த்தாலும் ஒரு நளினம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நகைச்சுவை கலந்த பேச்சாவே இருப்பாங்க. மற்றவங்களை கவரக்கூடிய தன்மையிலே இவங்க பேச்சும் இருக்கும். ஆக இப்படிப்பட்ட அருமையான ராசி தான் ரிஷபராசி. காலமெல்லாம் உழைத்து உழைத்து ஓடாக தேய்ந்து உருகி கொண்டிருக்கிற ராசி எது என்று கேட்டால் இந்த ரிஷபராசி தான். இந்த ரிஷபராசி நிறைய பிரதிபலனை எதிர்பார்த்தாலும் அதுக்கு கிடைக்காது. மேற்கொண்டு இது பிரதிபலனை அதிகமாகவும் எதிர்பார்க்காது. எனக்கு உள்ளது எனக்கு கிடைச்சா போதும், அதை வைத்து நான் நன்றாக வாழ்ந்து கொள்வேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது ரிஷபராசிக்காரவங்க தான். மற்றவங்களுடைய உடைமைகளுக்கு ஆசைப்படாதவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். உழைப்பை மட்டுமே மூலதனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ஓய்வே அறியாதவர்கள். ஓய்வே அறியாதவர்கள் அப்படின்னு கேட்டால் இந்த ரிஷபராசிக்காரவங்க தான். அதனால தான் இந்த ரிஷபராசிக்கு நிலராசி என்றும், இந்த ராசிக்கு சுக்கிரனை வைத்து இதே ராசியில் காளையின் சின்னத்தை வைத்திருக்கிறார்கள். சுக்கிரன் எப்பொழுதுமே அழகை குறிக்கக்கூடியவர். காளை எப்போதுமே உழைப்பை குறிக்கக்கூடியவர்.
இது இரண்டுமே நிலத்தில் இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மிகவும் பொறுமையை சொல்லக்கூடிய ராசியாக இந்த ரிஷபராசி இருக்கும். ஆக இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான குணநலங்கள் இதுவாகத்தான் இருக்கும். எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் இந்த ரிஷபராசியில் மனோகாரகனான சந்திரன் உச்சமாகிறார். மனோகாரகனான சந்திரன் உச்சமாகிறார். அப்படி என்றால் அந்த சந்திரன் அப்படி சொல்லக்கூடியவர் மனதை பற்றி சொல்லக்கூடியவர்கள். ஆக இவருடைய மனம் எப்பொழுதுமே பிரைட்டாகவே இருக்கும், எப்பொழுதுமே சந்தோஷமாகவே இருக்கும், கவலைகளை மறந்து கொண்டு இருக்கும். மற்றவங்கள காட்டிக்கிறார், உள்ளுக்குள்ளே கவலை இருக்கும், மற்றவங்கள்ட்ட காட்டிக்கிறார். ஆக எவ்வளவு உழைத்தாலும் அதற்கான பலாபலன்கள் இவர்களுக்கு அதிகமாக கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ராசிக்கு 8ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சொல்லக்கூடியவரே குரு பகவான் தான். இந்த குரு பகவான் இவங்களுக்கு நன்மை செய்வாரா அப்படின்னு கேட்டால், அவர் அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால தான் காசு, பணம், நகை, நட்டு, பொண்ணும் பொருள் அத்தனையிலும் இவங்களை ஏமாறக்கூடிய தன்மையிலேயே தான் இருப்பாங்க. எதிர்பார்த்தது கிடைக்காமல் தான் இருக்கும். எதிர்பார்த்தது கிடைக்காது, கிடைச்சது கையில் வைக்க முடியாது. அப்படியே வச்சாலும் அது ஒரு கொஞ்ச நாளில் கைவிட்டு போயிடும். அப்புறம் மறுபடியும் தேடுவாங்க, மறுபடியும் வரும், மறுபடியும் போயிடும். இப்படியாக அனைத்தையும் இழந்து 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 மறுபடியும் மீண்டும் மீண்டும் பெற்று பெற்று மறுபடியும் இழந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறதான் இந்த ரிஷபராசி. ஆக இப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ராசிக்கு குரு பகவான் கூட நஷ்டத்தை தான் செய்வார். அப்படிங்கிற பொழுது இதே குரு பகவான் ரிஷபராசியில் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொன்னால், ஜென்ம குருவாக இருக்கின்ற பொழுது என்ன செய்வார்? இந்த ராசிக்காரர்களை தலை தூக்கி நிமிர்ந்து எதையும் எதிர்த்து துணிச்சலாக செய்ய விடாத நிலைமையில வச்சிருப்பார். அப்படிதான் இப்ப இருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. சாதாரணமாகவே உழைச்சிக்கிட்டே இருந்து ஒண்ணுமில்லாமல் இருக்கக்கூடியவங்க இப்ப குரு பகவானும் ராசியிலே உட்கார்ந்தார்னா இவங்க எவ்வளவு சிரமத்தில் இருப்பாங்கன்னு பாருங்க. இப்போ இவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் இவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் தான் இருப்பார்கள். ஆசைகள் அதிகமாக இருக்கும். பட் அந்த ஆசைகளுக்கு எப்பொழுதுமே பிரதிபலன் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி இப்ப இந்த சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கான பொது பலன்கள் அப்படிங்கிறது பொதுவான ஒன்று. ஜென்ம ஜாதகத்தை வைத்துத்தான் உண்மையான பலனை நாம சொல்ல முடியும். நாம பிறக்கின்ற பொழுது நமக்கு என்ன லக்னம், என்ன இந்த ரிஷபராசியாக இருந்து லக்னம் வேறையாக இருக்கும். சில பேருக்கு லக்னமே ரிஷப லக்னமாக இருக்கும். இருந்தாலும் அந்த ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதோ அதை வைத்துதான் அவர்களுக்கான சுய பலன்களை கணித்து சொல்ல முடியுமே தவிர, இந்த பொதுவான பலனை அதோடு இணைத்து பலன் பார்த்தால் கண்டிப்பாக செட் ஆகாது. 1000 பேருக்கு பலன் சொன்னால் கண்டிப்பாக ஒரு 10 பேருக்கு தான் பொருந்தும். பாக்கி 990 பேருக்கு பொருந்தாதுங்க ஐயா. அதனால் நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, மாதம் மாதம் அந்த பயிற்சி இந்த பயிற்சின்னு போட்டு தள்ளிக்கிட்டே தான் இருக்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு ஒன்றும் ஆனப்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறத நீங்கள் சொல்லலாம். பட் ராசி பலன் அப்படிங்கிறது மேலோட்டமாக சொல்லக்கூடியது. அப்படிங்கிற போது சில பேருக்கு சரியாக புரிஞ்சு வரும். ஏன்னா அவங்க பிறந்ததனுடைய அமைப்பில் இருக்க கிரக அமைப்புகளும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற தசாபுத்திகளும் இந்த கோச்சார பலன்களும் சில பேருக்கு சரியாக போயிருக்கும். அவங்க மட்டும்தான் நல்லா இருக்க முடியும். பாக்கி ஆட்கள் எல்லாம் எப்போவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்போ இப்படி இருக்கின்ற பொழுது நாம் இந்த ராசி பலனை மேட்ச் பண்ணி பார்த்தா மேக்சிமம் செட் ஆகாது. புரியுதுங்களா? இதை வச்சு எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் சுய ஜாதகம் தான் உங்களை முடிவு செய்யும். அந்த சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நாம யோகம் இருக்கும், கரணம் இருக்கும், திதி இருக்கும், வேரம் இருக்கும், நட்சத்திரம் இருக்கும். இந்த 5மே பலம் பெற்றவர்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இதில் ஏதாவது ஒன்று தான் பலமாக இருக்கும். அதை வச்சு தான் வாழ்க்கை ஓட்ட வேண்டியதாக இருக்கும். அதனால் யோகாதிபதிகள் யார், அவயோகிகள் யார், அவங்க என்னென்ன நிலைமையில் ஜாதகத்தில் இருக்கிறாங்க, அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தால் அதுக்கான பரிகார வழிமுறைகள், எந்த கோயில் குளத்துக்கு போய் எந்த தெய்வத்தை வேண்டணும் அப்படிங்கிற முறையான பலன்கள் அறிஞ்சுதாங்க நாம் முடிவெடுக்கணுமே தவிர எடுத்தமா கவுத்தமா அப்படின்னு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா. இந்த பொதுவான ராசி பலன்களை அதோடு ஒப்பிட்டு பேச வேண்டாம். இது ஒரு பொதுப்பான பலன். அப்படி உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி தெளிவான விளக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொன்னால்
93 639 79 179 இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான பலாபலன்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா ஐயா? இப்போ நம்ம ரிஷபராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் ஒரு விளக்கத்தோடு பார்த்துடலாம். இந்த செப்டம்பர் மாதத்தில் ரிஷபராசிக்காரவங்க மனசில் முதல்ல உதயமாகிற ஒரு செயல் என்ன தெரியுங்களா? ஒரு சிந்தனை என்ன தெரியுங்களா? ஃபஸ்ட்டு வேலையை மாற்றணும், தொழிலை மாற்றணும், இதிலிருந்து 10 ரூபா சேர்த்து சம்பாதிக்கணும், இதை விட ஒரு நல்ல தொழில் பண்ணணும், இதை விட பல மடங்கு லாபத்தை சம்பாதிக்கணும், இதை விட ஒரு தொழிலை நல்ல தொழிலை செஞ்சு 10 பேருக்கு சேர்த்து வேலை கொடுக்கணும், இப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு இந்த மாதம் அதிகமாக இருக்கும். அந்த எண்ணத்துக்கு கிரகம் ஒத்து வருமா அப்படின்னு கேட்டால், அது உங்களுடைய சுக்கிரன் அப்படிங்கிறவர் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கின்ற பொழுது அந்த சர்வீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக 100க்கு 90% நடந்தே தீரும். கண்டிப்பாக வேலையை மாற்றுவீங்க, தொழிலை மாற்றுவீங்க, புதுசாக ஒரு தொழிலில் ஈடுபடுவீங்க, புதுசாக ஒரு வேலைக்கு போவீங்க, புதுசாக ஒரு ப்ரமோஷனுக்கு போவீங்க, புதுசாக ஒவ்வொன்றையும் புதுசாக செய்யக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருப்பீங்க. அப்போ அந்த புதிய பாதையில் பயணித்து புதிய வெற்றிகளை சந்தித்து அந்த வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கும். இது ரிஷப ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராசியினுடைய அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கின்ற பொழுது எந்த சூழ்நிலையிலையும் தனக்கான எதிர்ப்புகளை சந்தித்து அதிலிருந்து அந்த எதிரிகளை முறியடித்து வெற்றி பெறுவீர்கள். இது இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி சுப செலவுகள், அதாவது எப்படின்னு கேட்டால், பிள்ளைகளினுடைய வழியில் அதிகமாக பிள்ளைகளுக்காக செலவு செய்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய தேவைகளை இந்த மாதம் பூர்த்தி பண்ணி கொடுப்பீங்க. அது இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி இந்த சுகஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கின்ற பொழுது, புதனும் கூடவே சேர்ந்திருக்கின்ற பொழுது, உங்களுக்கான வீடு வண்டி வாகன சொத்து பத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக சம்பாதிக்கணும், அதிகமான ஒரு வரவை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நோக்கத்தோடு போய் அதற்கான வழிமுறைகளில் போய் அதற்கான சொத்து சுகங்களை சேர்க்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் துரிதமாக செயல்படுவீர்கள். புரியுதுங்களா? இந்த மாதத்தில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் பேசுகின்ற போது, மற்றவங்கள்ட்ட பேசுகிற போது அவங்க ஏதாவது அவங்க கொஞ்சம் ஆப்போசிட்டாக ஏதாவது பேசிட்டா கூட கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்கங்க. ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப சூடாக வெளியேறும். ஒரு சின்ன விஷயத்து கூட டக்குன்னு கோபப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது அந்த செவ்வாயின் காரகம் வலுப்பெறும் அப்படிங்கிறது தான். அப்போ வாக்கு வன்மையில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசினால் நிறைய காரியங்களை சாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். சரிங்களா? அதேமாரி கணவன் மனைவி அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஸ்தானத்தினுடைய அதிபதியும் செவ்வாய் தான். அவர் வாக்குஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது குடும்பத்துக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கவனமாக பேசி அனுசரித்து போங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. ஆனால் உங்களுடைய கலத்தரம், அதாவது ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், கணவன் மனைவி இருவரில் அவங்க அதுக்கு ஆமோதிக்காமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுவாங்க. ஏன் இதை இப்படி செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக நிதானமாக சரி பார்த்து செய், நீ செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்கவேன், அவங்க கரெக்டாக நல்லதே நடக்குன்ற மாதிரி எல்லாம் செஞ்சு முடிச்சிருவாங்க. புரியுதுங்களா? இது இந்த மாதத்தில் இருக்கக்கூடியது. இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த புதிய வேலை, புதிய வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். தொழிலை மாற்றி அமைப்பீங்க. அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படின்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இடமாற்றம் உண்டு, வேலை மாற்றம் உண்டு, வருமானம் ரெட்டிப்பாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். இந்த பலன்கள் எல்லாம் உங்கள் சுய ஜாதகத்துக்கு வேற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பலன் உங்களுக்கு பொருந்துதான் அப்படிங்கிறது
கண்டிப்பாக ஒரு 10% தான் பொருந்தும். 100% பொருந்தறதுக்கான வாய்ப்பு இல்லை ஐயா. சரிங்களா? இப்போ இந்த குரு பகவான் வேற ஜென்ம குருவாக உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால, கொஞ்சம் எப்பவுமே வந்து டவுன் பண்ணியே கொண்டு போவார். அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு முடிவெடுத்து உங்கள செயல்பட விட மாட்டார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஆனா 5, 7, 9ஆம் பார்வைகள் அப்படிங்கிறது அந்த இடத்தின் வழியாக 5ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தின் வழியாக நிறைய ஏதாவது சொத்து பத்துகள் விலங்குகள் இருந்தாலும் அதை தீர்ந்து அதற்கான இது வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடம் அப்படிங்கிறபோது இந்த இடத்துல வந்து ஒரு கணவன் மனைவி அந்யோன்யமாக இருந்தாலும் சில நேரங்களில் வந்து எப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ரேஷாக ஒரு சண்டை சத்தத்தில் கொஞ்சம் ஒரு வாக்குவாதங்கள் மட்டும்தான் முட்டும். புரியுதுங்களா? அப்போ இடம் விட்டு இடம் போய் வேற பக்கம் வேலை செய்கிற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதாவது குடும்பத்தை விட்டு வேறொரு பக்கம் போய் வேலை செஞ்சு 10 ரூபா சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சரிங்களா? 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் அப்படின்ற போது இந்த 10ஆம் அதிபதியே ஆட்சி பெற்று வருவார். என்னதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் அப்படி இப்படின்னு சொல்லி செஞ்சாலும் கூட அது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். விரிவடைய முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ம ஜாதகமே இப்படி தான் இருக்கும். அவங்க எப்போவுமே வந்து ரிஷபராசிக்காரங்கன்னு சொல்லிட்டாலே அவங்க மேலும் மேலும் முன்னேறி போகணும்னு தான் நினைப்பாங்க. அவங்களால முடியாது ஐயா. அது வந்து இயற்கையாகவே இவங்களுக்கு உழைப்புன்னு தான் இருக்குமே தவிர அதற்கான பிரதிபலன் அப்படிங்கிறது அதிகமாக இல்லாமல் இருக்கும். அதனால் எப்போவுமே ஒரு தொழில் அப்படிங்கிறது அதிகமான வளர்ச்சியும் பெறாது, அதிகமான ஒரு நஷ்டத்தையும் கொடுக்காத அளவுக்கு இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. 11ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படின்ற பொழுது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா வெளியில் போய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதாவது எப்படின்னு கேட்டால் இந்த எப்படி இன்டர்நெட் இந்த துறையில் போய் நம்ம 10 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். வெளியில் போய் ஊர் விட்டு ஊர் போய் சம்பாதிக்கலாம், ஊர் விட்டு ஊர் போய் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு அதிகமாக மைண்டு வேலை செய்யும். ஆனால் குடும்பத்தில் அவ்வளோ சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிறதுல உங்களுக்கு நீங்களே ஒரு முடிவு எடுக்கிறதுல ரொம்ப குழப்பத்துடனே தான் இருப்பீங்க. ஏன்னா இந்த சுக்கிரன் கேது இணைவு இந்த மாதத்தில் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் உங்களை வச்சுருக்கும். ஒரு வேண்டா வெறுப்பாகவே இருக்கும். ஏன் இருக்கும், எதுக்கு வாழ்கிறோம், இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போது எவ்வளவு காசு பணம் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அந்த வேண்டா வெறுப்பாக பேசுகிறக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு வந்து வந்து போயிட்டே இருக்கும் ஐயா. ஒரு இக்கட்டான சூழ்நிலையே இருக்கும். ஒரு மனபாரமாக இருக்கும். எதையோ இழந்துட்டோமோ, என்னமோ நடக்குதோ, ஏன் இப்படி நடக்குதோ அப்படின்னு சரியாக கூட உங்களால் சிந்திச்சு ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க. அப்போ இதனால தான் கொஞ்சம் பிரிவினைகள் அப்படிங்கிறது இருக்குது. புரியுதுங்களா? மற்றபடி சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிற காலத்தில் வந்து 20ஆம் தேதிக்கு மேலே அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாகிருவீங்க. நல்லா அருமையாக இருக்கக்கூடிய மாதம். அதே மாதிரி இந்த மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதியேவும் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வருவா இருக்கிற போது இந்த இடம் 6ஆம் இடம் கடின உழைப்பின் மூலயமாக வெற்றி, வேலையின் மூலயமாக வெற்றி, எதிரிகளை தோற்கடிப்பது, எதிரிகளிடமிருந்து தப்பித்து வாழ்வது. உங்களுக்கு துரோக பாதகம் எவனா செய்ய வந்தான்னு சொன்னால் அவன் வந்து நம்மக்கிட்ட தோற்று போகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அந்த மாதிரிலாம் இந்த மாதத்தில் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி எதிர்பாராத தனவரவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத தனவரவு சில பேருக்கு கண்டிப்பாக இருக்கும். பல பேருக்கு இருக்காது ஐயா, சில பேருக்கு இருக்கும். புரியுதுங்களா? அப்போது இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன ஜாக்பாட் அப்படிங்கிற விஷயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். அது தொழிலில் கூட அதிகமான வருமானம் கிடைக்கும், அதுவும் ஜாக்பாட் தான். வேலையில் ஒரு சம்பளம் அதிகமாக கிடைக்கிறது, அது ஒரு ஜாக்பாட் தான். புரியுதுங்களா? பல நாள் வர வேண்டிய பணம் வராமல் திடீர் வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய ஜாக்பாட் தான். அப்போ ஜாக்பாட் அப்படிங்கிறது லாட்ரி அப்படிங்கிற மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. இது எல்லாமே ஜாக்பாட் தான். ரொம்ப நாளாக வராமல் இருந்த பணம் டக்குன்னு வந்துடும். இந்த மாதம் உங்கள் கையில் வந்து அந்த பணம் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி தான் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குமே தவிர ஜாக்பாட் அப்படிங்கிறது வந்து டக்குன்னு லாட்ரிக்கு போயிடக்கூடாது. அதுலேயும் சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். சரிங்களா? ஆக ஒட்டு மொத்தமாக இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிற பலன்களை பார்க்குற போது நிறைய விஷயங்களில் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குமே தவிர மைனஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்போவுமே ஒரு பாஸ் மார்க்கு அப்படிங்கிறதே ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் போயிட்டு இருப்பாங்க. அவ்வளவு சிரமங்களை தான் வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய சிரமங்களை சந்திச்சுட்டு இருக்கும் யாருன்னு கேட்டால் அது ரிஷபராசிக்காரங்க தான்.
அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உழைக்க பிறந்தவர்கள், உழைச்சி உழைச்சி ஓடா தேய பிறந்தவர்கள் அப்படிங்கிறது எழுதப்பட்ட விதியாக இருக்கிறதுனால சில நேரங்களில் உங்களுக்கான சுய ஜாதகங்களில் உங்களுக்கான கிரக அமைப்புகள் யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் அந்த தசாபுத்தி நடக்கிற காலத்தில் உங்களுக்கு தசாபுத்திகள் காலத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ரிஷப ராசிக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனியும் உங்களுக்கு யோகாதிபதிகள், கண்டிப்பாக யோகாதிபதிகள். இவங்க அதிகமாக நன்மை செய்யக்கூடியவர்கள் தான். ஆக இவர்களுடைய தசாபுத்திகள் நடந்தால் உங்களுக்கான லாபத்தை அதிகமாக எதிர்பார்க்கலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த பலன்கள் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள். இது எந்த காரணத்து கொண்டும் சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கிற போது மைனஸாக தான் இருக்கும். சில பேருக்கு தான் ப்ளஸ்ஸாக இருக்கும், பல பேருக்கு இது மைனஸாக தான் இருக்கும். அதனால் இந்த பலனை உங்களோட ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் பார்க்குறப்போ சுய ஜாதகத்தை தான் பார்க்கணும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். அந்த ஜாதகத்தை பார்க்குறபோது உங்களுக்கான குறை நிறைகள் அத்தனையும் தெரிஞ்சுக்கலாம், பரிகார வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். எந்த ஆலயத்துக்கு சென்று எந்த தெய்வத்தை வணங்கினா நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும், குடும்ப கஷ்டங்கள் தீரும் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்திற்கு. ஜாதகத்துலேன்னு உங்களுக்குன்னு ஒரு ஆலய வழிபாடு இருக்கும், அதை பண்ணுங்க, அதை தெரிஞ்சு பண்ணுங்க. அப்போ தான் நமக்கான பலாபலன் கிடைக்கும். எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரலாம், கடவுளை வணங்கினால் தப்பே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ஆலயம் இருக்கும், அங்கே போனால் தான் சரியாகும். மற்றபடி எத்தனை கோயில் வளத்துக்கு போனாலும் சரியாகாது. உங்களுக்குன்னு ஒரு ஆலயத்தை தெரிஞ்சுக்கங்க, அந்த வழிபாடை மேற்கொள்ளுங்க. உங்களுக்கான பரிகார ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் மாறும். புரியுதுங்களா? அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.